ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷன். இதுதான் வீடியோவில் நான் வந்து விண்டோஸ் சம்மந்தமான டிப்ஸை பார்க்க போகிறேன். நாங்கள் வந்து எங்களோட விண்டோஸ் பிசியை நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டு கேட்க எங்களுக்கு இடையே ஒரு பிரேக் தேவைப்படுற நேரத்தில் வந்து பெரும்பாலான நாங்கள் வந்து ஒன்று ஸ்லீப் மோடில் விட்டு போவோம், இல்லாட்டிக்கு வந்து ஷட் டவுன் பண்ணுவோம். இப்போ நாங்கள் கூடிய நேரம் பிரேக் எடுக்க போகிறோம்னு பார்த்தோம்னா நாங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டு தான் போவோம். அப்படி இல்லாமல் ஷட் டவுன் பண்ணுறத விட வேறு என்னென்ன மெத்தடில் வந்து நாங்கள் எங்களோட பிசியை வந்து டெம்பரரியாக நிறுத்தி வைக்கலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் இந்த சேனல் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை போட்டுட்டு வர சேனல். டெக்னாலஜிக்கான அண்மைய நடப்புகள் மற்றது டிப்ஸ்கள் சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான சமயத்தில் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்களோட அப்டேட்ஸ் வந்து ஒன்று பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் விண்டோஸ் 10 பிசியை பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆப்ஷனில் வந்து 3 அடிஷனல் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஷட் டவுன், அடுத்து வந்து ரீஸ்டார்ட், மூன்றாவது வந்து ஸ்லீப். இந்த 3 மோட்டை தவிர இன்னொரு மோட்டர் இருக்குது, அதுதான் ஹைபர்னேட். முதல்ல நாங்கள் வந்து ஸ்லீப் மோட்டர்ண்டா என்ன, ஹைபர்னேட் மோட்டர்ண்டா என்னென்னு பார்ப்போம். இன்னொன்று நாங்கள் ஸ்லீப் மோட்டை வந்து ஒரு சிறிய உதாரணத்தோடு விளாக்கலாம். உதாரணமாக நாங்கள் ஒரு டிவிடி பிளேயரில் படம் பார்த்து கொண்டுருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நாங்கள் வீடியோ நிறுத்தி வைக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ண வீடியோ அப்படியே நிற்கும். நீங்கள் விரும்பின நேரத்தில் வந்து அந்த வீடியோ திருப்பி அந்த விட்டடத்துல இருந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஸ்லீப் மோட். ஸ்லீப் மோட்டில் என்ன நடக்க போகுது, நீங்கள் ஒரு பிசியில் வேலை செய்து கொண்டுருக்கீங்க, ஒரு டீ பிரேக்கர் இன்னொருக்கு போக போகிறீங்க, ஜஸ்ட் அதை ஸ்லீப் மோட்டில் விட்டிங்கன்னா என்ன செய்ய முடியாது, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ப்ரோக்ராம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெம்மில் போட்டு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து அந்த பிசி வந்து க்ளோஸ் பண்ணிடும். அதாவது ரெம்முக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் கரண்ட் வந்து கன்சூம் ஆகிக்கொண்டு இருக்கும், கட்டும்பாலே பவர் சேவ் ஆகும். அடுத்தது ஹைபர்னேட் மோட்னு பார்த்தீங்கன்னா அது முதல்ல ஸ்லீப் மோட் மாதிரி தான். ஆனால் அது வந்து ஸ்லீப் மோட்டோட ஒரு வித்தியாசமானது. ஸ்லீப் மோட் என்ன நடக்கும், இந்த நாங்கள் பாவிச்ச அந்த விஷயங்கள் வந்து ஒரு ரெம்மில் வந்து சேவ் ஆகி இந்த ரெம்முக்கு வந்து ஒரு ரெம் வந்து ஒரு இயங்கு நிலையில் இருக்குது. ஆனால் இந்த ஹைபர்னேட் மோட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க என்ன செய்யும்னா, நீங்கள் ஒரு வேலை செய்து கொண்டு கேட்க நீங்கள் அதை எடுத்த விட வெளியே ஒரு நிலை வரைக்க அந்த ஹைபர்னேட் மோட்டில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டால் நீங்கள் செய்த வேலை எல்லா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அது ஹார்ட் டிஸ்கில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு விண்டோஸ் வந்து ஷட் டவுன் ஆகிடும். நீங்கள் அதுக்கு பிறகு ஹைபர்னேட் மோட்டில் இருந்து பிசியை வேக்கப் பண்ணுற நேரத்தில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து பிசியை விட்டீங்களோ அந்த நார்மலாக நீங்கள் ஒரு வேர்டில் டைப் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஹைபர்னேட் பண்ணீங்கன்னா நீங்கள் திருப்பி அதை பிசி ஒன் பண்ணிக்க வந்து நீங்கள் அந்த வேர்டில் டைப் பண்ண இடத்துல இருந்தே அந்த பிசி ஸ்டார்ட் ஆகும். இதில் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பவர் வந்து கன்சூமர் வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா விண்டோஸ் பிசியின் எல்லா பார்ட்ஸுமே வந்து ஷட் டவுன் ஆகிடும். இப்போ நீங்கள் ஸ்லீப் மோட்டை விடலாமா, ஹைபர்னேட் மோட்டை விடலாமா, இல்லாட்டி ஷட் டவுன் மோட் விடலாமான்ற தொடர்பில் நீங்கள் எந்த தீர்மானம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட கேஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பிசியில் வேலை செய்துருக்கீங்க, ஒரு டீ பிரேக் ஒன்று எடுக்க போகிறீங்க, அப்படின்னா ஒரு ஃபோன் கால் ஒன்று கைக்க போகிறீங்க, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்லீப் மோட்டில் விட்டு போகலாம். அடுத்தது நீங்கள் அந்த பிசியை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக போகிறீங்க. உதாரணமாக வந்து நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டுருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விண்டோவில், அப்போ அந்த நேரத்தில் வந்து உங்கள் ஆஃபீஸ் டைம் முடிச்சு நீங்கள் வீட்டை போக போகிறீங்க. ஆனால் அந்த வேலை நீங்கள் தொடர்ந்து வீட்டிலேயும் செய்ய போகிறீங்க நேரத்தில் வந்து அந்த ஹைபர்னேட் மோட்டை விட்டு போகிறீங்கன்னா வீட்டை கொண்டு போயிட்டு பிசி ஒன் பண்ணீங்கன்னா நீங்கள் விட்ட இடத்துல இருந்து வேலையை தொடரலாம். அப்போ நீங்கள் ஒரு வேலையை வந்து தொடர்ந்து செய்ய வேணுன்ற நேரத்தில் ஒரு பெரிய கேப் கொண்டு அந்த பிசியை பாவிக்கிறதுக்கு இருக்குன்ற நேரத்தில் வந்து நீங்கள் இந்த ஹைபர்னேட் மோட்டை விட்டுக்கொள்ளலாம். அது ஷட் டவுன் வந்து நீங்கள் உங்கள் நைட்டில் வந்து பிசியை ஷட் டவுன் பண்ணி விடுறது நல்லா. இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலை கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நீண்ட நேரத்துக்கு பிசியை யூஸ் பண்ண மாட்டேன்ற சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பிசியை ஷட் டவுன் பண்ணி விடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விண்டோஸ் 10 பிசியில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஹைபர்னேட் மோட் ஆக்டிவேட்டாக இருக்காது. ஸோ நாங்கள் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது தொடர்பாக வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். டிஃபால்ட்டாக விண்டோவில் வந்து ஸ்லீப், ஷட் டவுன், ரீஸ்டார்ட் இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். நாங்கள் சொன்ன மாதிரி ஹைபர்னேட் ஆப்ஷனை வந்து நாங்கள் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளணும். அந்த வேலை நம்ம கண்ட்ரோல் பேனலுக்கு போகணும். சர்ச் பாரில் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுறதோட வந்து விண்டோஸ் 10 ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பேனலுக்கு நாங்கள் போய் கொள்ளலாம். கண்ட்ரோல் பேனலுக்கு போயிட்டிங்கன்னா அதில் வந்து பவர் ஆப்ஷன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். தோன்ற விண்டோவில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ் வாட் த பவர் பட்டன் டூ என்ற ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதில் ஹைபர்னேட் மோட் இருக்கும், ஆனால் அதை வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி அதாவது டிக் பண்ண முடியாத மாதிரி ப்ளாக் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் மேலே சேஞ்ச் செட்டிங்காக கரண்ட்லி அன்அவைலபிள் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஹைபர்னேட் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணக்கூடிய மாதிரி ஆக்டிவேட் லைக்கு மாறும். அப்படி நீங்கள் டிக் பண்ணி போட்டு சேவ் சேஞ்ச் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுவீங்க. இவ்வளோ தான் ப்ராசஸ். இதுக்கு பிறகு ஹைபர்னேட் மோட் வந்து உங்களோட பவர் பட்டனில் வந்து எனேபிள் ஆகிடும். அதை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நாங்கள் முதலே பார்த்த ஸ்லீப் அதுக்கு மேலதிகமாக வந்து இப்போ ஹைபர்னேட் ஆப்ஷனும் வந்து அதில் வந்துருக்கு. ஸோ நீங்கள் ஷட் டவுனை எப்போ யூஸ் பண்ணணும், ஸ்லீப் மோட்டை எப்போ யூஸ் பண்ணணும், ஹைபர்னேட் மோட்டை எப்போ யூஸ் பண்ணணும் இந்த வீடியோ மூலம் ஒரு விளக்கம் பெற்றிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.